Hi friends, today's special Hariyali Chicken. So this chicken வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரீன் பேஸ்ட் செய்கிறதுக்கு 1 கப்பு கொரியாண்டர் லீஃப், 1/2 கப் புதினா லீஃப், ஒரு வெங்காயம், 1/2 டீஸ்பூன் cardamom powder. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா blend பண்ணி எடுத்துக்குவோம். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சிறுசாக நீங்கள் கட் பண்ணிக்கங்க. ஸோ கடமன் வந்து உங்கள்கிட்ட பவுடர் ஃபார்மில் இல்லைனாக்கா நீங்கள் இந்த மாதிரி கூட அந்த பிஜியோட கூட போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கறி லீஃப் ஒன்று எடுத்துக்கிங்க, 1 டீஸ்பூன் கியூமன் சீட் எடுத்து வச்சுங்க. சிக்கன் வந்து 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் தனியாக எடுத்து சிறுசாக கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு கியூமன் சீட் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. கியூமன் சீட் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது கறி லீஃபும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நல்லா வாசமாக இருக்கும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா அப்படியே வந்துருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி சேர்ந்த போன்லெஸ் சிக்கனை வந்து நான் ஏற்கனவே என்ன போட்டு மேரினேட் பண்ணால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அந்த சூட்டில் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விடுவோம். கொஞ்சம் நேரம் கலர் மாறணும். அதுமாதிரி பாருங்களேன், நல்லா வெள்ளையாக வருது. சிக்கன் வந்து 1/2 குக் பண்ணிடுச்சு. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த மசாலா வந்து கோழியில் பட்டு ஸோ கொஞ்சம் சூடாகி நல்லா வேக வரைக்கும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஸோ இது நேரம் மாறினோன்னே அந்த பேஸ்ட்டில் நல்லா வந்துட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். கொத்தமல்லி புதினாலாம் போட்டு அதை நம்ம இதில் ஊற்றி கொதிக்க விடுவோம். உங்களுக்கு உரப்பு வேணால் நீங்கள் ஊசி மிளகா, பச்சை ஊசி மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சரிசமமாக நல்லா கிளறி விட்ட பிற்பாடு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்குவோம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா வெந்து வரணும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நேரம் மாறிச்சு கூட மூடிச்சு. நம்ம எடுத்தோன்னே நல்லா நேரம் மாறிச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்குவோம். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். நம்மளோட சாந்து ஏறக்கூடிய ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து அந்த கோகோனட் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹரியாலி சிக்கன் இஸ் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வாசமாகவும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தியோட ரைஸோட வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.